ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு, சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. அவிட்டம் சதயம் பூரட்டாதி 3 நட்சத்திரங்களை கொண்டது. கும்பத்துக்கு அதி அற்புதமா இருக்கு. 5ஆம் இடத்து குரு ஜென்மராசியை பார்க்கிறார். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, பிரச்சனை இருந்தவங்க, என்னடா பண்ண உட்காந்துருவங்கலாம் ரொம்ப சிறப்பா இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி வருமானத்தை கொடுக்குறாங்க. வண்டி வாகனம், வீடு, கல்யாணம், குழந்தை எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் வர்றது மிதுன குரு. மிதுனத்துக்கு தன்னுடைய பகை வீட்டு குருபான் வந்தாலும் செய்யறது என்னமோ சிறப்பாக தான் செய்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு. இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாரு. யாருக்கு என்னென்ன இல்லையோ அதை பார்த்து செய்கிறார் இந்த குரு. அதில் மாற்றம் இல்லை. அதுவும் கும்பராசிக்கு சொல்லவே வேண்டாம். புதுசாக வீடு எல்லாத்துக்கும் அமையும். மேக்சிமம் 70% பேருக்கு வீடு அமைஞ்சிருது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வீட்டில் இருக்கான், ஒத்தைக்கு ஒரு 8க்கு 8 10க்கு 10 கூட இருக்கான். அவன் கூட பார்த்தா ஒரு 5-6 ரூம் இருக்கிற மாதிரி வாடகைக்கு போயிடுவான். நல்லா இருக்குது. புதுசாக தொழில் செய்கிறவங்க தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டட தொழில் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. டாக்டர் தொழில் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஹோட்டல் தொழில் இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்ல வருமானம் வருது. நல்லா வச்சிருக்கிறாரு குரு. நல்லா கொடுக்குறாரு. ஆரோக்கியத்தை நல்லா கொடுக்குறாரு. செல்வாக்கு கொடுக்குறாரு. குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிடறாரு. குழந்தைகளுக்கு உண்டாலாம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு இந்த குரு. இப்போ ஒரு டாக்டர் தொழில் படிக்கிற பொண்ணாகட்டும், டாக்டர் படிக்கிற பையனாகட்டும், வக்கீல் தொழிலுக்கு போகிற பசங்களாகட்டும் நல்லா வர்றாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியமாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வீக வழிபாடுல முக்கியமான வழிபாடு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாள் வழிபாடு எல்லாம் பண்ணணும். கூடுமான வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டுவாங்க. மகாலட்சுமிக்கு தாமரை பூசி வழிபாடு பண்ணிட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும்.